வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கும்பகோணம் பகுதியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மாவட்ட கலெக்டரிடம் மனு வழங்கினர். திருநங்கைகளின் தலைவி ராகினி அளித்த பேட்டியில் கூறியதாவது, பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, எங்கேயுமே பிரச்சனை சாதாரணமா திருநங்கைகளுக்கு யாரும் வீடு கொடுக்கறது இல்ல. வீடு எந்த விதமான சலுகைகளும் திருநங்கையை பொறுத்த வரைக்கும் உடனே கிடைச்சது இல்ல. கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 3-4 வருஷமா கும்பகோணத்துல திருநங்கைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேணும், இல்லைன்னாக்கா இலவசமாவே அரசாங்கம் கட்டி கொடுக்குற அந்த தொகுப்பு வீடாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஒவ்வொரு ரூம் வாடகைக்கு வீடு இருந்தா ஒரு சின்ன ரூம்ல 5 பேர் 6 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு வரோம். சில பேர் ரயில் அடியில பஸ் ஸ்டாண்ட்ல கூட தூங்க அவல நிலை இருக்கு. இதனால நாங்க 3 வருஷமா எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவோ வீடோ வேணும்னு சொல்லி நாங்க அடிக்கடி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர்களை பார்த்து நாங்க மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பார்க்கலாமா தர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த வரைக்கும் கிடைக்கல. இந்த திருப்பு கண்டிப்பா உங்களுக்கு பாக்குறோமா இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கண்டிப்பா இந்த வாட்டி இடம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், திருநங்கைகள் சந்தோஷமா வாழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.